நம்ம அதிசர் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில தான் ஏகே 64 திரைப்படம் உருவாகுது. இதனை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஆதிக் ரவிச்சந்திரனை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. ஆனால் இந்த படம் தொடர்பாக படக்குழு இன்னமுமே அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையுமே அறிவிக்கல. இதற்கிடையில தற்போது ஏகே 64 எந்த நிலையில உள்ளது அப்படின்றது குறித்து ஆதிக் அவர்கள் சமீபத்துல பேசியிருக்காரா. பத்திரிகையாளர்களின் முன்பு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஏகே 64 படம் குறித்து பேசியிருக்காரு. தற்சமயம் ஏகே 64 திரைப்படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் முழு வீச்சுல போயிட்டு இருக்கா. விரைவில் படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகி 5 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில விரைவில் அதிசருடைய அடுத்த படத்தின் படப்பிடிப்பு துவங்க வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய ரசிகர்களின் விருப்பமாகவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ஏகே 64 திரைப்படமுமே ஒரு அதிரடி ஆக்ஷன் படம் அப்படின்றது உறுதியாகிடுச்சு. ஆனா குட் பேட் அக்லி சாயல் இல்லாம ஒரு புதுவிதமான சேனல்ல இருக்கும் அப்படின்னு ஆதிக் அவர்களுமே ரசிகர்களுக்கு நம்பிக்கை வகிக்கும் வகையில பேசியிருந்தாரு. இந்த நிலையில ஏகே 65 திரைப்படம் பற்றி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது ஏகே 65 திரைப்படத்தை நம்ம அட்லி அவர்கள் டைரக்ஷன் பண்ண போறாரா. சமீபத்துல ஏகே அவர்களை வெளிநாட்டுல சந்தித்து கிட்டத்தட்ட 2 ஸ்டோரிய சொல்லியிருக்காரு. சோ அதுல ஒன்றை ஏகே அவர்கள் சூஸ் பண்ணிருக்காராம். சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்க இருக்காங்களா. சோ அதற்கான பேச்சுவார்த்தைகளுமே கிட்டத்தட்ட முடிந்துள்ளதாக சொல்லப்படுது. அட்லி அவர்கள் தற்போது அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு பிரம்மாண்ட படம் ஒன்றை எடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் முடிந்தவுடன் நம்ம ஏகே 64 படப்பிடிப்புமே முடிந்துவிடும். ஆகையால 2 பேரும் இணைய பக்காவான நேரம் அப்படின்றதுனால இந்த பிளான போட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம். சோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய காம்போ அப்படின்னு ரசிகர்களுமே தற்போது சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.